மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, இன்று நாம் திருவருகை காலத்தின் 4ஆம் வாரத்தில் கால் பதிக்க இருக்கிறோம். இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாட இன்னும் குறுகிய நாட்களே உள்ளன. இந்த நாளில் நாம் பொறுமையோடு காத்திருந்து ஆண்டவர் இயேசுவின் பிறப்புக்காக நாம் நம்மையே தயாரிக்க வேண்டுமென இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இன்றைய வாசகங்கள் அனைத்தும் தரும் செய்தி என்னவென்றால், அடையாளங்களை கேட்டு கடவுளை சோதிப்பதை விடுத்து பொறுமையோடு கடவுள் நமக்கு தருவதாக வாக்களித்திருந்த அவரின் அன்பு மகனாம் இயேசுவை நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்பதாகும். நற்செய்தி வாசகத்தில் யோசேப்பு எந்த அளவிற்கு இறைவனின் திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் என்றால், கனவில் சொல்லப்பட்ட அத்தனையும் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் எல்லாவற்றையும் பொறுமையோடும் பொறுப்போடும் ஏற்றுக்கொண்டு அனைவருக்கும் எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ்ந்தார். நாமும் நமது வாழ்வில் பொறுமை என்னும் புண்ணியத்தில் வளர வேண்டும். பொறுமை இது பலவீனம் அல்ல, மாறாக அது மனிதனின் வலிமை. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற பழமொழி நமக்கு புதிதாக இல்லாவிட்டாலும் பல நேரங்களில் இந்த பொறுமை என்னும் வலிமையான நற்பண்பை நமது வாழ்வில் கடைப்பிடிக்க தவறுகிறோம். பொறுமையோடு கடவுளின் நேரத்திற்காக காத்திருக்கும் போது நாம் நினைத்திருக்கும் மேலான அருள் கடவுள் தருவார் என்ற நம்பிக்கையில் இணைவோம் தியாக பலியில். திருவருகை காலத்தின் 4ஆம் வாரம் அன்பின் வாரம் என அழைக்கிறோம். நம் இயேசுவின் பிறப்புக்காக அன்போடும் ஆவலோடும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்பதை அடையாளமாக்க அருட்தந்தை அவர்கள் ஊதா நிற மெழுகை ஏற்றுவார். அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே. மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமதருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் மனிதனானதை வானதுதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடும் தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திருவசனங்கள் 10 முதல் 14 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளிச் சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ, கன்னிப்பெண் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 24. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில். ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. உங்கள் பதில். ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். உங்கள் பதில். ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. உங்கள் பதில். ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1 முதல் 7 முடிய. கடவுளின் அன்பை பெற்று இறைமக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனாக அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும்
உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன். இவர் இறந்து உயிர்த்தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு, இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் திருத்தூது பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக்கொண்டோம். பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல், அதாவது கடவுள் நம்முடன் இருக்கிறார் என பெயரிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாய் விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கின்றார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். மாதா தொலைக்காட்சியின் இனிய நண்பர்களே, திருவருகை காலத்தினுடைய இறுதி வாரத்தை இன்னும் நெருக்கமாக இன்னும் 3 நாட்களில் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் பெருவிழாவை கொண்டாட தயாரிக்கின்ற இந்த வேளையில ஒவ்வொரு அடையாளங்களும் ஒன்றை அழைத்து செல்லுகிறது.
எவ்வாறு 3 ஞானிகளுக்கு தெரிந்த அந்த நட்சத்திரம் பெத்லேகேமை நோக்கி குழந்தை இயேசு பாலனை நோக்கி பார்ப்பதற்காய் அழைத்து வந்தது. அடையாளங்கள் பல இருக்கின்றன. எவ்வாறு இன்றைய நாள் நாம் ஏற்றிய 4வது மெழுகுவர்த்தி அன்பின் மெழுகுவர்த்தி. எவ்வாறு தூய யோசேப்பு, அன்னை மரியாள், இந்த குடும்பம் திருக்குடும்பத்தினுடைய ஒரு அடையாளத்தை சுட்டு காட்டுகிறது. இன்னைக்கு அடையாளங்கள் அப்படியே அடையாளங்களாக இருந்து விடுகின்றனவா அல்லது வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்லுகின்றவா என்பதை சிந்திக்க தாய் திருவை நம்மை அழைக்கின்றது. எவ்வாறு தூய பவுலடிகளார் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் அழகாக சொல்லுகிறார், வாழ்த்துக்களை கூறுகிறார். அவருடைய பேரால் அல்ல, மாறாக நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல, நம்முடைய இல்லங்கள்ல, நாம் வாழுகின்ற பகுதிகளில் உண்மையான அமைதி நிலவுகின்றதா? ஏதோ நாடுகளுக்கிடையே ஏற்படுகின்ற போர்க்குழப்பங்கள் ஒரு பக்கம், என் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் காவா சண்டை, அந்த ஒரு அடி கால்வாயை விடுவதற்கு கூட மனம் இல்லாமல் பிடித்து வைத்திருக்கின்ற ஒரு மனநிலை. செவுறு கட்டுகிற பொழுது இது என்னுடையது உன்னுடையது என்று பத்திரத்தை பார்த்து மற்றவர்களை கூவி அழைத்து பிரித்து பார்க்கிற ஒரு மனநிலை. ஆனால் ஆண்டவர் இயேசு அமைதியை நமக்கு கொடுக்கிறார். இதோ மனிதரின் பொறுமையை சோதிக்க மனம் சலிப்படைய செய்தது போலவே நம்முடைய கடவுளையும் அவருடைய பொறுமையை சோதிக்க வந்திருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு கிருபை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு பிறந்து விட்டார். இன்னைக்கு அவருடைய பிறப்பு ஒரு அடையாளமாக நின்றுவிடக்கூடாது, ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடுகின்ற கொண்டாட்டமாக மட்டும் நின்றுவிடக்கூடாது. குடும்பத்தில் அமைதியை, சமாதானத்தை, ஒற்றுமையை, பிளவுகள் நீக்கி ஒன்றிணைந்து வாழுகின்ற ஒரு அருளை சுட்டி காட்டுகிறது. 4வது வாரத்தினுடைய மெழுகுவர்த்தி எவ்வாறு 4 முழுமையை சுட்டி காட்டுவது போல இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அந்த முழுமையை நோக்கி சுட்டி காட்ட அழைக்கப்படுகின்றார். இருளை பழிக்காதே ஒளியேற்று என்று ரவீந்திரநாத் தாகூர் நம்முடைய நாட்டின் கவிஞர் சொல்லுகிறார். இன்னைக்கு நாம பிழைகளை பார்த்து கொண்டு பிழை, தப்பு, தவறு என்று பேசிக்கொண்டிருப்பதால் எந்த ஒரு செயல்பாடும் நடக்க போவதில்லை. முன்னேற்றம் அடைவதற்கு இறைவன் கொடுக்கிற நம்பிக்கையின் வார்த்தைகள் இதோ எரேமியா புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது இறைவசனத்துல, ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர், ஏனென்றால் ஆண்டவர் அவர்களுக்கு நம்பிக்கையாய் இருக்கிறார். இன்னைக்கு நாம வாழுகின்ற பகுதியில, வாழுகின்ற குடும்பங்கள்ல, நம்முடைய குடும்பத்துல கணவன் மனைவி உறவின் மத்தியில உண்மையான உறவை எவ்வாறு கடவுளுடைய திட்டம் எது என்று யோசேப்பு அறிந்தார், அதை நிறைவேற்றினார். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள் விட்டு கொடுக்கிற குடும்பங்களாக வாழுகிற பொழுது விட்டு கொடுப்பதால யாரும் கெட்டு போவதில்லை, மாறாக குடும்பத்தில் அமைதி நிலவுகிறது. பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகள், பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகளுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலையில இன்னைக்கு நாம பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கின்றோம் என்று யோசித்து பார்ப்போம். எவ்வாறு ஆதியாகமம் முதல் புத்தகத்துல 1 அதிகாரம் 27வது இறைவசனத்துல கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய சாயலாக, தன்னுடைய பாவனையாக படைத்த இறைவன் இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களையும் அவ்வாறு ஆசீர்வதிக்கின்றார். தன்னுடைய ஆசீர்வாதத்தால் நம்முடைய குடும்பங்கள் வளர உயர உருக்கமாய் இந்த தூய வழியிலே மன்றாடுவோம். சிறப்பாக இயேசு உடைய திருப்பெயர் எம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுகிறது. நம்முடைய குடும்பத்துல ஆண்டவர் இருக்காரா? நம்முடைய குடும்பத்துல சமாதானம் இருக்கிறதா? திருப்பாடல் ஆசிரியர் 107:20 வசனத்துல, தன் வார்த்தை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். நம்முடைய உள்ளத்துல, வாழ்க்கையில பலவிதமான நோய்கள், வெறுமை, வெறுப்பு, வேதனைகள், கவலைகள்,
குற்ற உணர்வுகளோடு நாம கூனி கூனி குறுகி போய் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் ரோமேற்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 2வது வசனத்துல நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமுறை நூலில் வாக்களித்தார். வாக்களித்தது ஆண்டவர் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். வெறும் அடையாளத்துல நின்று விடாமல் இறைவன் கொடுக்கிற ஒரு மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து வாழ்வதற்கான அருளை கேட்போம். அதன் வழியாக குடும்பத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை வழிநடத்துவதும் கணவன் மனைவியில் இருக்கின்ற உறவில் மென்மேலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்ற மக்களாய் நாம் திகழ்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதமான நம்பிக்கையை நாம் ஒன்றிணைந்து புகழ்ந்திடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அவர் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தவர்களை நலமாக்கவும் இவ்வுலகுக்கு வந்தார். அவ்வாறே நம் காலத்திலும் தேவையில் உழல்வோர் அனைவருக்கும் அவர் மீட்பளிக்க திருவுளம் கொள்ளுமாறு அவரது இரக்க பெருக்கத்தை கெஞ்சி மன்றாடுவோம். உடன் வாழும் எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தி வரும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். திருத்தூது பணி செய்ய அருளை பெற்றுக்கொண்ட இவர்கள் அனைவரும் இறையரசை அகிலமெங்கும் கட்டி எழுப்ப அயராது உழைக்கவும், பணிவாழ்வின் போது சந்திக்கும் துன்பங்கள், சவால்கள் மற்றும் எதிர்ப்புகளை பொறுமையோடு ஏற்று மனம் தளராது நீர் அவர்களோடு என்றும் இருக்கின்றீர் என்பதை உணர்ந்து பணியாற்றிடும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மண்ணுலகில் வாழும் அனைத்திற்கும் தலைவரான இறைவா, எம் நாட்டை ஆளும் அனைவருக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் எதிர்கால தலைமுறையினரை கருத்தில் கொண்டு எம் நாட்டின் மனித வளங்களையும் இயற்கை வளங்களையும் முறையாக பயன்படுத்தி நாட்டின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் நல்வாழ்விற்காகவும் உழைக்கவும், அனைவரும் அனைத்தும் பெற்று நிறைவோடு வாழும் நீதியான சமூகம் மலர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒற்றுமையின் இறைவா, எல்லா குடும்பங்களையும் உம் திருக்கரம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம்.
திருமணம் என்னும் திருவருட்சாதனத்தால் இணைக்கப் பெற்று கணவன் மனைவி என்னும் குடும்ப உறவை அமைத்து வாழும் இவர்கள் புனித சூசையப்பர், அன்னை மரியாள் போன்று ஒருவரை ஒருவர் புரிந்து ஏற்றுக்கொண்டு அன்புடன் வாழவும், தங்களின் பிள்ளைகளுக்கு ஆன்மீகத்திலும் அருள்நெறி வாழ்விலும் பொருளாதாரத்திலும் எடுத்துக்காட்டான வாழ்வு வாழும் வரம் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, அடையாளங்களையும் அற்புதங்களையும் மாதிரிகைகளையும் தேடி எங்களுக்கென நீர் தந்துள்ள தனித்துவத்தை மறந்து வாழ்ந்த எல்லா தருணங்களுக்காகவும் மனம் வருந்துகின்றோம். முதல் வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்ட ஆகாசின் விசுவாசத்தை போன்று உம்மில் அதிக விசுவாசம் கொண்டு வாழவும், எங்களின் அறியாமையால் அடையாளங்கள் கேட்டு சோதிப்பதை விட்டுவிட்டு உம்மீது ஆழமான நம்பிக்கையும் செய்யும் அனைத்தையும் நேர்மையான எண்ணங்களோடு செய்து வாழ்வின் அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்ல அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் இறைவா, மாதா தொலைக்காட்சியின் வழியாக நற்செய்தி பணியை ஆற்றி வரும் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் இயேசுவின் பிறப்புக்காக எங்களை தயாரிக்கும் இந்த நாட்களிலே உமது அன்பையும் ஆசீர்வாதத்தையும் அனைவரோடும் பகிர்ந்திடவும், என்றும் உமது மாட்சிக்காய் உழைக்கும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காய் மௌனமாய் மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எல்லோரையும் மீட்கின்ற நீர் எவரும் அழிவுற விரும்புவதில்லை. உம் மக்கள் இவர்களின் மன்றாட்டுக்களை கனிவாய் செவிசாய்த்தல்வீராக. அதனால் உலகின் போக்கை எங்களுக்காக உமது அமைதியின் வழியில் நெறிப்படுத்தி அருளும். உமது திரு அவையும் அமைதியுடன் இறைப்பற்றில் பேரின்பம் கொள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன், என்னோடு இணைத்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். அன்பு தோழமை நெஞ்சங்களே, என்னுடையதும் உங்களுதுமான தூய பலி எல்லாமது தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோமாக. ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மரியாயின் திருவயிற்றை தூய ஆவியார் தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள இக்காணிக்கைகளையும் அவரே புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கனிய அன்பு கண்ணித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வர இருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் மக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானக தூதரணிகளோடு முதன்மையான வானக தூதர்களோடு அரியணையில் அமர்ந்திருப்போர் தலைமை தாங்குவோர் வான்படைகளின் அணிகள் அனைவரோடும் ஒன்றிணைந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறைசாட்சியர்கள், தூய தோமையார், தூய பிரான்சிஸ் சவேரியார், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமாய் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய தெய்வீக சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகிற அமைதி சமாதானத்தை ஒருவன் மற்றோடு பகிர்ந்து கொள்ளுவோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இவரே இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே, நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாயே, தருவாயே தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மீட்பு அளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளையில்
நாங்கள் மென்மேலும் இறைப்பற்றுடன் உம் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வுகளை தகுதியான முறைகள் கொண்டாட முன்னேறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசிர் பெற தலைவணங்கி ஜெபிப்போமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவன் தம் ஒரே மகனின் வருகையில் நம்பிக்கை கொண்டு அவரது மறு வருகையை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவரது வருகையின் ஒளியால் புனிதப்படுத்தி தமது ஆசையால் வளர்த்தெடுப்பாராக. இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையின் உறுதியையும் எதிர்நோக்கின் மகிழ்ச்சியையும் அன்பின் செயல்திறனையும் அவர் அளிப்பாராக. நம் மீட்பர் மனிதராகி நம்மிடம் வந்ததால் அகமகளும் நீங்கள் அவர் மீண்டும் தமது ஆட்சியில் வரும்போது நிலை வாழ்வின் கொடைகளால் வளம் பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. பிளவுபடா உள்ளத்தோடு வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. மகனை நடமாட வைத்தான். கடல் மீது தவித்த கப்பலை காத்தான். முடமான மகனை நடமாட வைத்தான். கடல் மீது தவித்த கப்பலை காத்தான். தாய் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.